ஹாய் கேஸ், ஹலோ. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்குவாட் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம லோனுக்கு போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்ட கிளாஸ் ஸ்குவாடு. இப்போ வந்து நெட்டு வீக்காக இருக்குதுன்னு பார்த்தா வந்துருச்சு அந்த அக்கௌண்ட் தான். லோடிங் கிளாஸ் ஸ்குவாட் எக்ஸ்ட்ரா மேப், வேறு மேப் மாற்றி வேணால் விளாண்டு பார்க்கலாம். இந்த மேப் போர் அடிச்சிருச்சு விளாண்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வந்து M1873 வைக்கலாம். என்ன கண்ணே வாயில் வர மாட்டேங்குது. சரியான யார் இங்கே உட்காந்துருக்கு பேசும்போது. ஸோ இப்படியே இவங்கெல்லாம் மெடிக்கேட்டே வைக்க மாட்டேங்க போல, கன்ஃபியூஷன். மேட்ச் ஓவரா? ஒரு கிலோ கூட அடிக்காமல் ஜாக்கிரதையாக இருந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் எடுக்கணும் நினைக்கிறேன் இந்த கேமுக்கு. அது இப்போ என்ன வந்து பைசன் எடுத்துக்கலாம். பைசன் தான் வேறு ஓடும். இந்த ஃபோன் ஹேங் ஆகுது, என்னன்னு தெரியல. இது என்ன, இது எப்போயாச்சும் தான் இந்த மாதிரிலாம் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது சீரீஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். வீக்லி போடுவேன், இல்லைன்னா டெய்லி போட ஆரம்பிச்சிடுவேன். சம்டைம்ஸ் அப்படி தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் போடலன்னா வீக்லி போடுவேன், இல்லைன்னு சும்மா மேட்ச்குள்ளே. யூடியூப் டைமிங் வந்து எப்போ வேணால் நான் போடுவேன், நைட்டு கூட போடலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ யார் தம்பி, யார் மேலே? ஃபஸ்ட்டு டமால் 6 வைக்கணும். டமால் 6 அப்படி அதில் இதெல்லாம் 2-3 வாட்டி தான், இதுக்கு மேலே எதுவும் பண்ணாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டி யூஎம்பி எடுத்து பார்க்கலாம். என்னதுன்னு சாரி, யூஎம்பியில் இது AWM-YA. இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாட்றேன். இதுக்கு நேரம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த கன் எடுத்துக்கிட்டு ஸ்னைப்பர் தான், இந்த ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு மேட்ச்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எது சேஃப்டிக்கு இந்த கன் அவ்வளோவா எனக்கு சூட இதில் வரும். இப்போ வருமானு தெரில. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காச்சும் எமர்ஜென்சிக்காக வெயிட். ஆனால் இந்த கன்று தூக்கிட்டு ஓட முடியல. பின்னாடி யாருங்களோ அந்த பில்டிங்கில் இருந்து போடுறீங்களோ, டி ஹெல்ப் பண்ணுங்க. யாருன்னு இந்த எவங்க வரான் எப்படி தான் பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தவன். போட்டதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஷாட் யார் சாமி நீ? போட்டு தனியாக கிடக்குங்க. கிங் டபிள்யூ, இது என் பழைய அடி மாதிரி இருக்கு. மிஸ்டர் சாகார். சரி அவசரப்படாத தலைவா. நெக்ஸ்ட் மேட்ச் வூல்ஃப்ரா வச்சு தான்டா ஆடுறோம். இங்கிலீஷ்னு வந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் நான் ஐடியா மாற்றுறேன். இது ஷாட் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னதான் எடுத்து தான் பார்க்கலாமே. இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு முக்கியம்.
க்ளோவெலாம் காசு இல்லை பரவாயில்ல. ஆக்சுவலி இப்படி தான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த ஸ்கில் யூஸ் பண்ணுவேன், எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு உல்ஃப்ரா சரியான லக்குங்க, செம்மையாக லக்கு அடிக்கும் எனக்கு உல்ஃப்ரா. எனி செலெக்ஷன் இருங்க. அம்புட்டு நூமையா காலில் வந்து விழுகிற சார் இருக்கட்டும், பரவாயில்ல. என்கிட்ட தள்ளி ஐயோ ஹெல்ப் பண்ணுவோமா ஒருத்தவனுக்கு? மிஸ்டர் எலுமிச்சம்பழம் இந்திரிய ஓ லேடியா, சாரி மிஸ்டர்னு சொல்கிறேன். ஓ அவன் அடிச்சிருக்கு தெரிஞ்சு. ஓயா அப்பாட எமௌண்ட்டு ஓடு. என் பழைய ஐடி நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். என் பழைய ஐடி மாற்றிட்டு வரேன். ஸோ 2 மேட்ச் விளாட்லாம். இந்த மேட்ச்க்கு அடுத்து நான் இந்த வீடியோவை வீடியோவை ரன் பண்ணிக்கலான்னு இருக்கேன். லைவ் ஸ்ட்ரீம் தான் மோஸ்ட் ஆஃப் போட்டு ஸோ பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா மாற்றலாம். ஐடி வந்து முக்கியம். ஐடியா மாற்றினா தான் எல்லாருக்கும் எனக்கு அடுத்த ஐடியில் வரும். ஊருக்கு போகலாம். சைன் வித் கூகுள் ஹேங் ஆகும். இப்போ தான் இந்த ஐடி செம்ம கிளியராக போகும். வீடியோ எடுக்கிறனால போகுமான்னு தெரில. இதுதான் ஸ்கூல் ஐடி இல்லை, ஸ்கூல் ஐடி இல்லையா? சரி சும்மா சொல்கிறேன், தெரியாமல் சொல்லிட்டேன். ஸ்கூல் ஐடியில் இல்லை இது. இப்போ நம்ம வந்து லூனூஃப் போகலான்னு சொல்லிட்டு லூனூஃப் போயிட்டு அவ்வளோ மேட்சை முடிச்சுக்கலாம். அதோட நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ லூனூஃபோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு வரல. ஸ்குவாடார போடுறது பெஸ்ட் இல்லை. நான் வந்து எனக்கு லக்கு இல்லைன்னு சொல்லணும். ஓகே நான் போயிட்டேன். டெய்லி இந்த மாதிரி விளாடுறதுலாம் சாத்தியமே இல்லை. சரடி தாஸ்குமார் ஓகே இருங்க. ஸோ வந்து யூஎஸ்பி எடுத்துக்கலாம். யூஎஸ்பி தான் மோஸ்ட்டாக எடுப்பாங்க. எனக்கு அந்த கண்ணு கூட வரும், ஆனால் வராது. லிமிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி யார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ப்ரோ பிளேயர்ஸு பக்கத்து டீம் ஆளுங்களை பார்க்கணுமே. இங்கெல்லாம் அம்பிட்டு நூபாக வந்து போய் இதுக்கு எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வந்து மீறீங்க? அடிக்க தெரியாதல்ல எனக்கு. ஓ பின்னாடியிலேருந்து போட்டனால இப்போ பிரச்சனை. ஓகே நீ போட்டுருவீங்க முன்னாடியே, பின்னாடி இருந்தால் போட்டுருவேன். இது என்ன? நான் மாத்திரம் இதோட எனக்கு ஆக்சுவலி ஸ்கின்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு வந்து கேரக்டர் காம்பினேஷன் என்னென்னா ரெட் வேகத்தில் குதிப்பீங்க இவங்க என்னென்னு தெரியல. கேமிங் வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்கும்.
ஷீல்டுக்குள்ளே வாக்குமாறு ஏய் போட்டான்டா. இவன் யார் சொட்டுக்கிட்டு கிடக்கான்? ஐயோ 100 பசங்க இங்கே வச்சுக்க விளையாட முடியாது. 2-3 ஏசி அடிச்சு விட்றக்கலாம். அடிக்க ட்ரை பண்ணலாம். நான் மோஸ்ட்லி யாரையும் போட மாட்டேன். இதில் வேறு நான் ஏசி அடிப்பேன். நான் விட்டு போயிட்டோம். ஸோ அதில் அந்த படிக்கட்டியங்க புது அப்டேட்னாலும் மேப் பண்ண மாற்ற மாட்டாங்க. இதான் ஃப்ரீ ஃபயர் இருக்காரன். ஹெட்ஷாட்டாச்சும் போடணுமே இடம். அது வரைக்கும் சந்தோஷம். போட்டோமா போடலையா எனக்கு நல்லா யோசிக்கிறேன். நான் போடலையோ? ஆமாம் போடல. ஏன்டா இப்படி ஆகும்? இப்படியே வரீங்க. எக்ஸ்ட்ரா மேப் அவன் பிறந்து ஊருக்கு போகல. இதான் வர இங்கே பாராடி அவனை போடுறாடி. இந்த செத்து போயிட்டானா போடுறதுக்கு முன்னாடியே. அடிக்கடி யூ மேன் எஸ்கே கிங்னு தான் பேரை வச்சுருக்கோம். மற்றபடி எங்களுக்கு வேணும். நம்ம மேட்ச் தான் ஆடி பார்க்கலாமே. ஸோ நெக்ஸ்ட் லோன் உல்ஃப் போயிட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். உல்ஃப்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு கேமில். ஏய் இது என்ன ரீடோல் வாரிடுச்சு. அவனும் ரீலோட் ஆகணும் தான் பேசியிருக்கு. போட்டீங்களா? அது கொசு வரைக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த கன்ஸ்லாம். அப்படியே இரு மாப்பிள்ள 1 கிலோ கூட அடிக்காமல் அப்பாவே இருக்காரு. இரு இங்கே வந்து விளாடுறேன். இதான் நம்ம ஓட்டி அந்த கன் ஸ்னைப்பரு. சொல்ல முடியல சத்தியமாக. இந்த கொசுவால இன்னைக்கு தோத்து. பகாயா மோடு. சரி இந்த மேட்ச்லாம் தோப்போம். அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். இப்போ வேணாம் நம்ம ஓவர் அடித்தா லாய்க்கே இல்லை. சத்தியமாக மெடிக்கேட் கூட போட மாட்டேன். ரேங்க் குறைஞ்சிடாம 45+. நல்ல வேலை. சூப்பராக வச்சுட்டு ஒரு மேட்ச்சை போடுவேன். நான் கவனிக்கவே இல்லை கைஸ். நான் மட்டுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சுட்டு போனேன். லைவ் ஸ்ட்ரீம் சாரி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் நான் வச்சுட்டேன். அது வரைக்கும் என்ன பண்ணுறது?
அதான்னு பார்த்தேன், ஏன்டா இந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படி வர சார். ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை. இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லீவ் பண்ணிக்கலாம். ஸோ பாய் டாடா.